சிந்துவை அக்கறையாக கவனிக்கிறதெல்லாம் பார்த்துட்டு இங்கே மகா நம்ம ஒன்று நினச்சா இங்கே வேற ஒன்று நடக்குது, இப்படியே போனால் சிந்துவும் சிவாவையும் பிரிக்க முடியாது போல அப்படின்ட்டு அடுத்த திட்டத்துக்கு பிளான் போட்டுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பைரவி ஆறுமுகத்துக்கிட்ட எனக்கு என்னமோ யாரோ வேணுனே தான் அந்த பூக்குழி இறங்குனதுல பள்ளம் தோண்டின மாதிரி இருக்கு, நீ கொஞ்சம் விசாரி ஆறுமுகம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே ஆறுமுகமும் ஆமாம் பைரவி இதில் ஏதோ இருக்கிற மாதிரி தான் தோணுது, அவனை பிடிச்சி நான் விசாரிக்கிறேன் அப்படின்ட்டு ஆறுமுகம் இருந்துக்கிட்டு அந்த பூக்களை பள்ளம் தோண்டினவனை போய் விசாரிக்கிறாங்க. அவன் இல்லையே நான் எப்போ போலே தான் போட்டேங்கிறாங்க. இல்லை ஒரு இடத்துல மட்டும் பள்ளமாக இருந்துச்சு, அது எப்படி இதுக்கு முன்னாடி நான் ஒழுங்காக தானே இருந்துச்சு, சொல்லுடா யார் சொல்லி இப்படியெல்லாம் பண்ண அப்படின்னு ஆறுமுகம் அடித்து விசாரிக்கும் போது இசைக்கு தான் இப்படியெல்லாம் பண்ண சொன்னாங்க அப்படின்னு சொன்னதும் இசைக்கியா அப்படின்னு எங்கள் ஆறுமுகத்துக்கே அதிர்ச்சி ஆகிட்டு இருக்கு. உடனே வேகமாக ஆறுமுகம் வீட்டுக்கு போகிறாங்க அந்த ஆளை கூப்பிட்டுட்டு. உடனே இந்த ஆள் இதுக்கு ஆறுமுகம் கூப்பிட்டு வந்திருக்கான்னு சொல்லிட்டு இசைக்கு ஷாக்காக நின்றுட்டு இருக்காங்க. ஆறுமுகம் அம்மா அம்மான்னு கத்துறாங்க. உடனே அன்னபூர்ணி நின்றுட்டு என்ன ஆறுமுகம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அம்மா அந்த பூக்களி இறங்குனதுல பள்ளம் தோணுனது யார் சொல்லி செஞ்சாங்கன்னு தெரிஞ்சிருச்சுமா அப்படின்னு சொன்னதும் அன்னபூர்ணி இருந்துக்கிட்டு யார் சொல்லி ஆறுமுகம் செஞ்சது அப்படின்னு சொன்னதும் உடனேவும் இசைக்கு தாமா காரணம் இதுக்கெல்லாம். இசைக்கு எங்கள் அம்மா என்ன பண்ணாங்கன்னு எங்கள் அம்மாவை கொள்றதுக்கு இப்படி ஒரு பிளான் போட்டிருக்கு, சொல்லுடா சொல்லுன்னு இசைக்கை போட்டு அடின்னு அடிக்கிறாங்க. நான் இதுவும் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு இசைக்கு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அன்னபூர்ணி இசைக்கியா அப்படின்ட்டு ஆறுமுகத்திட்ட கேட்குறாங்க. ஆமாம்மா இந்த பந்தல் இந்த பூக்களி இறங்குற இதை போடுறவர்கிட்டே கேளுங்க, அவர் தான் என்கிட்ட உண்மையை சொன்னார் அப்படின்னு ஆறுமுகம் சொன்னதும் அந்த ஆளும் ஆமாம்மா இவங்க சொல்லி தான் நான் வந்து அதில் பள்ளம் தோண்டினேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும் எங்கள் அன்னபூர்ணியும் இசைக்கையை போட்டு 4 அரை அரைகிறாங்க. கொஞ்சம் போனால் எங்கள் அம்மா உயிரை போயிருந்திருக்கோம் ஒன்னால தான் அப்படின்ட்டு இசைக்கை ஆறுமுகத்தை போட்டு அடிக்கிறாங்க. இந்த நேரத்தில் அங்கே காயத்ரியும் வந்துட்டு எங்கள் அம்மா உயிர் எடுக்கிற அளவுக்கே நீ துணிச்சிட்டியா அப்படின்ட்டு இசைக்கு மேலே கோவப்படுறாங்க. இந்த பக்கம் மகா இருந்துக்கிட்டு அச்சோ நம்ம இப்போ என்ன பண்ண அக்கா இசைக்கு இப்படி பண்ணியிருக்க மாட்டாங்க்கா அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. உடனே பைரவி வந்துட்டு அத்தை எனக்கு என்னமோ இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் இப்படி போட்டு பிளான் போட்டிருக்கணும்னு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு பைரவி சொல்லிட்டு இருக்காங்க. மகா இதில் உனக்கும் சம்மந்தம் இருக்கா சொல்லு அப்படின்ட்டு கேட்கும்போது உடனேவும் மகா இருந்துக்கிட்டு அக்கா எனக்கு இதுக்கு எந்த சம்மந்தம் இல்லைக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உன்னை இசைக்கு பார்த்துட்டு ஷாக் ஆகி நின்றுட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் சிவாவும் வந்துட்டு நடந்தெல்லாம் கேள்விப்பட்டு ஷாக் ஆகிட்டு இருக்காங்க. இசைக்கை போட்டு அவங்கள அடிக்கிறாங்க. பெரியம்மாவை கொள்றதுக்கே துணிச்சிட்டியா அப்படின்ட்டு முதல்ல போலீஸில் பிடிச்சி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும் காயத்ரி வாழ்க்கையை பார்க்க வேண்டியதாக இருக்குது அப்படின்ட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. உடனே காயத்ரி இவனை பிடிச்சி முதல்ல ஜெயிலுக்கு அனுப்புங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு காயத்ரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இசையில் எப்படி நல்லா இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். எப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.